நண்பர்களே வணக்கம். நான் அரசாஜா. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாட்டை சேர்ந்த 23 வயது பெண் ஸ்ரீபதி, அவங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை, பழங்குடியின மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு இந்த பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பெண் யாரு, உங்களுடைய குடும்ப பின்புலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க சாதித்த சாதனை எவ்வளவு பெரிய கொண்டாட வேண்டியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட கல்லாத்தூர் ஊராட்சியில குறிஞ்சிக்குப்பம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இந்த கிராமம் இங்க இருக்கிறவங்க யாரு அப்படின்னா பழங்குடியின மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. இங்க வாழ்ந்த 2 நபர், காளி, மல்லிகா. இந்த 2 பேரும், இந்த மல்லிகா வெளியூர்ல இருந்து இங்க வாக்கப்பட்டு வந்தவங்க. இந்த தம்பதியினர் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு அணை கட்டுறாங்க. குப்பநத்தம் அப்படிங்கிற அந்த அணை கட்டுமான பணிக்காக இந்த காளியுடைய கொஞ்ச நிலம், வீடு, இந்த இடங்கள்லாம் அரசுக்கு தேவைப்பட்டதுனால அதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுது. குறிஞ்சிக்குப்பம் கிராமத்துல அவங்க இருக்க முடியாத சூழல் இருக்குது. அவங்க வீடு போச்சு, நிலம் போச்சு, வேற எங்க இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா தன்னுடைய மனைவி ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு காளி முடிவு பண்ணார். மனைவி ஏலகிரியை சார்ந்தவர். உடனே மனைவி ஊருக்கு அங்க போய் இப்ப அங்க வசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காளிக்கும் மல்லிகாவுக்கும் பிறந்தவர் தான் ஸ்ரீபதி. இந்த ஸ்ரீபதி சின்ன வயசுலயே படிப்புல ரொம்ப சுட்டியானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏலகிரியில் இருக்கிற சார்ல்ஸ் மேல்நிலைப் பள்ளியில இவர் பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில தன்னுடைய சட்ட படிப்பையும் முடித்திருக்கிறார். இவருக்கு என்ன கனவு அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஜட்ஜி ஆயிடணும் அப்படின்னு அந்த கனவோட அதுக்காக தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற முயற்சியில இருந்திருக்கிறார். இவர் படித்துக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்திலேயே புலியூரை சேர்ந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிறத திருமணம் செய்திருக்கிறார். அந்த வெங்கட்ராமன் என்ன பண்றாரு அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ்ல ஓட்டுநராக அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இவங்க திருமணமான கொஞ்ச நாள்லயே இவங்க தாய்மை அடைகிறாங்க. தாய்மை அடைகிற அந்த சூழல்லையும் இவர் சிவில் ஜட்ஜிக்காக அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ரொம்ப சோதனையான காலகட்டம் என்ன அப்படின்னா, இவங்க தாய்மை அடைகிறாங்க. தாய்மை அடைகிற அதே காலகட்டத்தில் எக்ஸாமோட டேட் வரப்போகுது அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இவங்களுக்கு ஒரு பெரிய படபடப்பு உருவாகி இருக்குது. அதாவது பிரசவ காலமும் எக்ஸாம் நேரமும் ஒரே நாளில் வந்துடக்கூடாது, வந்தால் பெரிய சிக்கலாயிடும் அப்படின்னு ரொம்ப பயந்துருக்குறாங்க. எப்போதுமே எளியவர்களுக்கு சோதனை மேலே சோதனை வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் தான் அது. இவங்க எதிர்பார்த்தது போலவே, வரக்கூடாதுன்னு நினைச்சது போலவே அந்த எக்ஸாம் நேரம், எக்ஸாம் நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாம். இவங்களுக்கு அந்த எக்ஸாம் டேட் அறிவிச்ச உடனே பிரசவ தேதி எப்போ இருக்கும் அப்படிங்கிற அந்த படப்படப்போட போய் அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரசவ தேதி மே மாதம் இறுதியில் பிரசவம் ஆயிடும் அப்படின்னு அந்த டாக்டர் அறிவித்த உடனே இப்போ மே கடைசியில் இவங்களுக்கு பிரசவம், ஜூன் 1ஆம் தேதி இவங்களுக்கு எக்ஸாம். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவருடைய பெரும் ஒத்துழைப்போட இவர் மனம் தளராம அந்த பிரசவ காலத்தை எதிர்நோக்கி இருந்த ஒரு தாய், முதல் குழந்தைய தன்னுடைய கருவில் சுமந்துட்டு இருக்கிற ஸ்ரீபதி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மே 29ஆம் தேதி இவங்க திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற அந்த மருத்துவமனையில பிரசவம் ஆகுது. பிரசவம் அப்படின்னா சுகப்பிரசவம் இல்லைங்க, அறுவை சிகிச்சை மூலமா இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இன்றைக்கும் நம்ம வீடுகளில் இருக்கிற பெண்களாகட்டும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்றது, பொதுவாகவே பிரசவம் அப்படின்னாவே ஒரு உயிரை பெற்றெடுக்கிறது அப்படிங்கிறது மறுபிறப்பு அப்படிதான் ஒரு பெண்களுக்கு சொல்லப்படுது இந்த காலகட்டத்திலையும். அதுவும் அந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 5 நாள்லேருந்து 7 நாட்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும். வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட 1 மாதம் 2 மாதம் அவங்க எழுந்து நடக்கிறதுக்கே 10-15 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். இதை பார்க்குற ஒவ்வொரு வீடுகள்லையும் இப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய அறுவை சிகிச்சை முடிஞ்ச 2ஆவது நாள்லயே திருவண்ணாமலையிலிருந்து தன்னுடைய கணவருடைய ஒத்துழைப்புல ஒரு காரு பிடிச்சி அங்கேருந்து சென்னைக்கு இந்த சிவில் ஜட்ஜுக்கான அந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. தேர்வு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க. இந்த இடத்த அவங்க எப்படி கடந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, தன்னுடைய அடி வயிற்றில் இருக்கிற அந்த வலியை விட தன்னுடைய அடி மனதில் இருக்கிற வலி,
அதாவது ஒரு பழங்குடியினர் சமூகம் அப்படிங்கிறது இந்த சமூக அடுக்குல எவ்வளோ ஒடுக்கப்பட்ட அடியில இருக்கிற ஒரு சமூகமா இருக்குது. யாருனாலையும் கண்டுகொள்ளப்படாத ஒரு சமூகமா இருக்குது. இன்னும் அவங்களுக்குள்ள பெரிய அளவுல படிப்பறிவு வளரல, பெரிய அளவுல அவங்க இன்னும் நம்ம கையில இருக்கிற எந்த டெக்னாலஜியோ எந்த சுகபோகமோ ஒரு நார்மலான வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான ஒரு அத்தியாவசியமான பொருட்கள் கூட அவங்க கிட்ட இருக்காது. அவங்க அந்த சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல இருக்கிறவங்களால கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு எல்லையை தொடணும், ஒரு உயரத்தை தொடணும்னு ஒருத்தவங்க ஆசைப்பட்டு அந்த ஆசைக்காக பெரும் வழியெல்லாம் தாண்டி அவங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி அவங்க நினைத்தது போலவே தமிழகத்தில் தமிழ்நாட்டின் முதல் முறையாக ஒரு பழங்குடியினர் பெண் அவங்க ஒரு சிவில் ஜட்ஜாக அவங்க தேர்வில் செலக்ட் ஆகி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு வெற்றியை தான் இந்தியாவே திரும்பி பார்த்துருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து இதை ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பழங்குடியினர் சமூகம்லாம் இந்த வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவே பார்க்குறாங்க. அந்த பழங்குடியினர் சமூகத்திலிருந்து ஒரு ஆசிரியர் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஸ்ரீபதி மாதிரியான நபர்களை இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சரி ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு தங்களுடைய ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இந்த சமூகத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்யணும். இந்த ஸ்ரீபதி போன்றவர்களை முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு நம்முடைய சமூகத்து பெண்கள்லாம் அவங்க படிச்சு மேல வரணும். இது நீங்க ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். ஏன்னா படிப்பு மட்டும்தான் அசுரன்ல சொல்ற மாதிரி பணம் இருந்தா புடுங்கிக்குவாங்க, கார் இருந்தா எடுத்துக்குவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் யாராலும் எடுக்க முடியாது, விட்டுறாதரா அப்படின்னு சொல்ற மாதிரி படிப்புனால மட்டும்தான் ஒரு சமூகத்தோட எல்லா அந்த விலங்குகளையும் உடைத்து தடைகள் எல்லாம் நொறுக்கி மேல வர முடியும் அப்படின்னு இந்த நிகழ்கால ஒரு உண்மையாக இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பெண் ஜட்ஜாக மாறின ஸ்ரீபதி. சாதாரண ஒரு பெண்ணா இருந்தவங்க இன்றைக்கு ஒரு மாண்புமிகு ஸ்ரீபதியாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறதுல இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பெரிய பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆளுநர் தமிழிசை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. எம்பி கனிமொழி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி, அண்ணாமலை அவர்கள்லாம் தொடர்ச்சியாக அரசியல்வாதிகள்லாம் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏனோ தெரியவில்லை, பொதுமக்கள் மத்தியில இந்த விஷயத்த பெரிதளவுல பேசப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வேற வேற அரசியல் காரணங்களால கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாதாரண ஒரு வெற்றி இல்லை, ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய சமூகத்திற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உண்மையான இந்த சூப்பர் ஸ்டார் ஆகிய இந்த ஜட்ஜ் ஸ்ரீபதியுடைய வெற்றி நமது வெற்றி. இந்த வெற்றி மூலமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இனி பழங்குடியினர் அந்த சமூகத்திலிருந்து அந்த தலைகளை உடைத்து மேல வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சான்று அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். அதனாலதான் இந்த தகவலை வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெண் நீதிபதி ஸ்ரீபதியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி சமூகத்திற்கு நம்ம யாரை அடையாளம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான நபர்களை நீங்க கூட இந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அவர்களை பற்றியும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.